திடீர்னு உங்களை இங்க பார்த்ததும் நீ என்ன பண்றீங்க? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு கல்யாணத்துக்கு மாலை கொடுக்கணும்னு. அது இங்கதான் கல்யாணம், இங்கதான் நடந்துச்சு. பர்ஸ் உள்ள வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மந்திர சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, அந்த கல்யாணமா? ஆமாங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? அதே முருகனும் உன் ஃப்ரெண்ட் சவுண்ட் பார்ட்டி இருக்குல்ல, 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாம். அதான் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ரூல்ஸ் இதெல்லாம் கேக்குறதுக்காக வந்தோம். ஆனா முருகா பாத்தியா, நம்ம கல்யாணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்தோம். ஆனா என் பொண்டாட்டி ஒரு கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கா. அது தெரியுது. என்னன்னா உன் தலைமையில கல்யாணம் நடந்திருக்க போது கல்யாணத்தை பாத்துருப்பல, அத சொன்னேன். சரிண்ணே, நான் கிளம்புறேன். ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கணும். நான் வரேன். பாத்துட்டு என்னன்னு சொல்லு. சரி, வரேன் சிஸ்டர். கீதாக்கு நான் கேட்டு வச்சிருக்கேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அத சொன்னேன். சரி நீ போய் பர்ஸ் எடுத்துட்டு வா. அக்கா கிட்ட சொல்லிடுங்க. சரி, பாத்துக்கோ. போயிட்டு வா. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எங்க போனாலும் இவன் வந்து நிக்கிறான். அருண் அவன் எங்க வந்திருக்கான்? போலீஸ் தானே, ஏதாவது கேஸ் விஷயமா வந்திருப்பான். அவனுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது. சரி கிளம்பலாம். வீட்டுல விருந்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீ முன்னாடியே போயிட்டு நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா சீதா, வேலைக்கு போனதுல இருந்து உன்னை பார்க்கவே முடியல. ஆமா, உன் முகம் ஏன் ரொம்ப வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எல்லாம் தெரியும், விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். நீ ஒருத்தர விரும்புற, அந்த ஆளுக்கும் மீனா புருஷனுக்கும் ஆகல, அதானே? அம்மா, அதெல்லாம் எதை பத்தியும் நீ கவலைப்படாத. முத்து மனசு கண்டிப்பா மாறும். உங்க அப்பா தெய்வமா இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமா நடத்தி வைப்பாரு. முத்தும் நல்ல மனுஷன் தான். கண்டிப்பா எல்லாமே நல்ல விதமா தான் நடக்கும். ஐயா, சாப்பாடு இப்ப ரெடி ஆயிடும், நீங்க மேல போய் உட்காருங்க. சரி சந்திரா. சரிம்மா. ஆமா, எல்லாரும் மாமா எப்படி பாராட்டுறாங்க. ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி வச்சிருவோமா?